வணக்கம் தமிழ்நாடு கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் வந்து பாக்குறதுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெரிய நன்றி நீங்க ஆன் டைம் ஜாயின் பண்ணதுக்கு இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷாப். ஸோ நிறைய பேர் ரெகுலரா அட்டன் பண்றவங்களும் இருக்கீங்க, சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றவங்களும் இருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்மால் பிரீஃபிங் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ மாசம் மாசம் பாத்தீங்கன்னா கினாரா கேபிட்டல்ல இருந்து வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்காக இந்த ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றோங்க. ஸோ இதோட மெயின் நோக்கம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வந்து கஸ்டமருக்கு ஐடியாஸ் ஷேர் பண்ணி நீங்களும் உங்க பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் ஒரே நோக்கத்தினால இது மாசம் மாசம் நாங்க பண்றோம். இது வந்து கினாரா கஸ்டமர்ஸ் மட்டும் கிடையாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாரா இருந்தா கூட, இல்லாட்டி உங்க பிசினஸ் லிங்க்ல இருக்கவங்க உங்களோட பையர் சிலர் யாரா இருந்தா கூட நீங்க வந்து அவங்க என்கரேஜ் பண்ண அட்டன் பண்ண சொல்லி. சரிங்களா? ஸோ இந்த வாரம் நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன், சாரி இந்த பர்டிகுலர் மந்த் நம்ம எந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இன்ஸ்டாகிராம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம பர்சனல் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிசினஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீடைல்டா பேச போறோம். இந்த வரப்போற அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் நம்ம என்ன பத்தி டீடைல்டா சொல்ல போறோம்னா இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், இது பண்ணதுனால நம்மளுக்கு என்ன லாபம். நான் வந்து மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து எப்படி என்னுடைய பிசினஸ் பூஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி நான் பண்ணதுல வந்து எப்படி வந்து பையர்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் எப்படி செட் பண்ணலாம், இது நான் யூஸ் பண்ணதுனால என்னுடைய பிசினஸ் எப்படி வளர்ச்சி ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம் இன்டெப்தா டீடைல் தான் நம்ம வந்து வரப்போற ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பத்தி நம்ம இங்க பேச போறோம். இந்த சோர்ஸ் பாத்தீங்கன்னா பிசினஸ் டேஷர்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். மோர் தென் 200 மில்லியன் பிசினஸ், சரிங்களா, வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா ஆக்டிவா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஆக்டிவா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணதுனால அவங்களால நிறைய கஸ்டமர்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியுது, அவங்க ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்ண முடியுது, அதே மாதிரி அவங்க பிராண்ட்ஸை பில்ட் பண்ண முடியுது. இதனால என்ன ஆகுதுன்னா அவங்க பிசினஸும் வந்து நல்ல அளவுக்கு நல்ல குரோத் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எப்படி இந்த வந்து கினாரா கஸ்டமர்ஸ்க்கும் சரி மற்ற கஸ்டமர்ஸ்க்கும் எப்படி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்க பெனிஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வரப்போற ஸ்லைட்ஸ் டீடைலா பார்க்கணும். இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணணும், இப்போ நான் வந்து மேனுஃபேக்சரிங்கோ ட்ரேடிங்கோ சர்வீஸ் பண்றேன், எதுக்காக நான் யூஸ் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், ஒரு 3 பாயிண்ட் பத்தி நான் பேசிடுறேன். நான் விஷுவல் ஸ்டோரி லைன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பிசினஸ் பண்றேன், என்னோட இது வந்து நான் வந்து என் கடையில உட்காந்து இல்லாட்டி வீட்டுல உட்காந்து ஐ கேன் டூ மார்க்கெட்டிங், ஏதோ ஸ்டோரி டெல்லிங்கோ இமேஜஸோ வீடியோஸோ இல்லாட்டி சின்ன ரீல்ஸ் போட்டா ரீச் வந்து வைடரா இருக்கும். என்னுடைய பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும் இருக்காது, இட் வில் பி அ வைடர் ரேஞ்ச், மற்ற ஸ்டேட்ல இருக்கவங்க கூட பார்ப்பாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்றதுக்காக அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கிறது எப்படி நான் ப்ரொமோட் பண்றேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸும் சரி அவங்களுக்கும் ரீச் ஆகுது, அவங்களும் நிறைய பிசினஸ் பண்றாங்க. ஸோ ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஆடியன்ஸ், எல்லா ஏஜ்லயும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது யங்கர் ஏஜும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரீச் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. நம்மளுக்கு இங்க வந்து நமக்கு சிம்பிளா ஒரு குயிக்கா நம்ம இது பண்ண போறோம். இன்ஸ்டாகிராம்ல டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இஸ் நத்திங் பட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்க பிசினஸை பத்தி ஒரு போட்டோவோ ஒரு சின்ன வீடியோவோ எடுத்துட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ வந்து நல்லா கலர்ஃபுல்லா எடுத்து நம்ம இது பண்ணா நம்ம வந்து அது போஸ்ட் நம்ம பண்ணலாம். ஸோ போஸ்ட் இஸ் நத்திங் பட் ரொம்ப சிம்பிள். என்னுடைய பேஜ்ல நான் வந்து இந்த வீடியோவோ இல்லாட்டி போட்டோவோ எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் அப்லோட், தட் இஸ் மை இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ரீல் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ, சரிங்களா, ஒரு சின்ன வீடியோ, சரிங்களா, ஒரு மணி வீடியோ அப் டு ஒரு 90 செகண்ட்ஸ், சரிங்களா, ஒரு 90 செகண்ட்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் இது பண்ணலாம். நான் பக்கத்து பின்னாடி வந்து ஒரு தனியான ஒரு டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட் வச்சு இல்லாட்டி கலர் இது அனிமேஷன் வச்சு நான் வந்து என்னுடைய ஒர்க் பிளேஸ் வந்து ஐ கேன் ஷூட் இட் அவுட், அது வந்து ஈஸியா பண்ணலாம். தட் இஸ் ஃபார் 90 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பாத்தீங்கன்னா இது நான் வந்து எதோ போட்டோவா நான் அப்லோட் பண்ணலாம் இல்லாட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இது வந்து 24 ஹவர்ஸ் இங்க இருக்குங்க. சரிங்களா? ஸோ 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு இருந்தா 24 ஹவர்ஸ்க்கு வந்து பார்க்க முடியும், நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். 24 ஹவர்ஸ் கழிச்சு ஆப்வியஸ்லி டிஸப்பியர் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர், போட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பிங் பண்ணி 90 செகண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு சொன்ன மாதிரி எதாவது அது வந்து வீடியோவா இருக்கலாம் இல்லாட்டி வந்து போஸ்டா இருக்கலாம், போட்டோஸா இருக்கலாம். அதை நான் அப்லோட் பண்ணா 24 ஹவர்ஸ் வரைக்கும் இட் வில் பி விசிபிள் இன் மை பிளாட்ஃபார்ம், இன் மை இன்ஸ்டாகிராம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. சரிங்களா? இன்ஸ்டாகிராம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனா பிசினஸ் பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும் தான் நம்ம பேச போறோம். ஸோ எதர் நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணீங்கன்னா கூகுள் ஸ்டோர் போங்க, இல்லாட்டி நீங்க வந்து ஆப்பிள் ஐபோன் யூஸ் பண்ணீங்கன்னா கோ டு ஆப்பிள் ஸ்டோர். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது இன்ஸ்டாகிராம் நம்ம வந்து சர்ச் பார்ல அடிச்சுட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். சர்ச் பார்ல வந்து இன்ஸ்டாகிராம் நம்ம டைப் பண்ணி நம்ம சர்ச் பண்ணீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் தெரியுங்களா, இந்த பத்தி ஐகான் வரும். இதை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம வரப்போற ஸ்லைட்ல நம்ம காமிக்கிறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுவேன். ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிருக்கோமா கிரியேட் அக்கௌண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய யூசர் நேம் வந்து நான் செலக்ட் பண்ணுவேங்க. சொன்ன மாதிரி இது பிசினஸ்னால சோ என் பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி என் கடை பேரோ மேனுபேக்சரிங்கோ ட்ரேடிங்கோ சர்வீஸ் எது இருக்குதோ அது வந்து பேரை நான் வந்து வச்சுட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து என்னுடைய பாஸ்வேர்டு வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். ஒன்ஸ் அது முடிச்சதுக்கு அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன் இங்க வந்து யூசர் நேம் வந்து பிகம்ஸ் யுவர் ஐடி. நம்ம யூசர் நேம் எது பஞ்ச் பண்றோமோ அதான் நம்மளுடைய ஐடியா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிசினஸ் பேர் என்ன இருக்குதோ அது வந்து டீடைல்டா கொடுங்க. ரொம்ப பெருசா கொடுக்காதீங்க, கொஞ்சம் டீடைல்டா கொடுத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் ரிமெம்பர் பண்ண. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆட் நியூ போன் ஆர் அன் இமெயில். சரிங்களா, ஸோ நம்மளுடைய இமெயில் ஐடி போன் நம்பர்ஸ் வந்து இங்க ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இமெயில்னா இங்க பாத்தீங்கன்னா இமெயில் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய இமெயில் ஐடி நான் வந்து என்டர் பண்ணுவேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பிசினஸ் பர்பஸ்க்கு எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்றீங்களோ, நீங்க பர்சனல் இமெயில் ஐடி தான் பிசினஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதே பஞ்சிட் பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு இல்ல மேடம் எனக்கு வந்து பிசினஸ்க்குன்னு தனியா ஒரு இமெயில் ஐடி இருந்தா அந்த இமெயில் ஐடி வந்து பஞ்ச் பண்ணி நீங்க என்டர் பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வெரிஃபிகேஷன் வருவாங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு நம்ம ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருவோம்ல, அந்த இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் போவோம். அது வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். சோ இங்க பாத்தீங்கன்னா அதோடைய ஸ்கிரீன்ஷாட் நம்ம காமிச்சிருக்கோம். சோ நம்ம வெரிஃபை பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வரும். அந்த நம்பர் வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா சக்சஸ்ஃபுல்லா கன்ஃபர்மேஷன் கோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுவாங்க. சரிங்களா, சோ இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து போட்டோஸ் ஆட் பண்ணோம். புரிஞ்சுக்கோங்க, இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம மெயினா ஷோகேஸ் பண்றது நம்மளுடைய பிசினஸ். போட்டோஸ் மூலமா பண்ணலாம், வீடியோஸ் மூலமா பண்ணலாம். ஒன்னே ஒன்று நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்க எடுக்கிற போட்டோஸ் வீடியோஸ் வந்து விசிபிலிட்டியா கிளாரிட்டியா நல்லா கலர்ஃபுல்லா இருந்தாதான் பாக்குற ஆடியன்ஸ்க்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஆட் போட்டோஸ் வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம போட்டோஸ் ஆட் பண்ணோம். சரிங்களா, ஸோ இந்த ஆட் போட்டோஸ் எப்படி பண்ணலாம்னா வந்து எதை நான் ஃபேஸ்புக்ல இருந்து எடுக்கலாம், இல்லாட்டி நான் டைரக்டா போட்டோ எடுத்து கூட அப்லோட் பண்ணலாம். ஆர் அதர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் எடுத்த போட்டோஸ் வந்து நான் கேலரியில இருக்குங்களா அதுல இருந்து கூட நான் செலக்ட் பண்ணி இது பண்ணும். ஸோ இங்க வந்து நான் என்ன காமிக்க போறேன்னா ஏற்கனவே நான் போட்டோஸ் எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய கேலரியில. சரிங்களா, ஸோ அங்க எப்படி பண்ணணும்னா சூஸ் லைப்ரரி போயிட்டு ஸோ எந்த பர்டிகுலர் போட்டோஸ் இமேஜஸ் வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஷோ இன் மை ஐகான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரஸ் அண்ட் ஹோல்ட் த ப்ரொஃபைல் ஐகான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 3 டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி நான் வந்து ஹோல்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து பாப்அப் ஆகும். ஸோ பாத்தீங்களா நம்ம எந்த போட்டோ அப்லோட் பண்ணமோ அந்த பர்டிகுலர் போட்டோ வந்து இங்க வந்து காமிக்கிறது நம்ம ஸ்கிரீன்ல ஹோம் பேஜ். ஏற்கனவே கடை பேர் நம்ம வந்து வச்சாச்சு, அந்த நேம் தான் நம்ம யூசர் கொடுத்துருக்கோம், போட்டோவும் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் லிங்க் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க வெப்சைட் லிங்க் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணலாம். இல்ல சார் வந்து நான் வெப்சைட் என்கிட்ட கிடையாது, பட் ஆனா ஃபேஸ்புக்ல இருக்க ஒரு பேஜ் ஒரு லிங்க் இருக்குன்னா அது கூட நீங்க பேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன ஒரு பயோ. சரிங்களா, உங்களை நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, மேனுபேக்சரிங்கோ ட்ரேடிங்கோ சர்வீஸோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பிசினஸ் பண்றீங்களோ ஒரு 2-3 லைன் கொஞ்சம் டீட்டெயிலா எழுதணும். நீங்க டீட்டெயிலா எழுதுனீங்கன்னா பாக்குறவரோட உங்களுடைய பையரோ செல்லரோ உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இங்க எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த எடிட் ப்ரொஃபைல் வந்து நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ஒரு டிக் மார்க் வரைக்கும் இருக்கும். சரிங்களா, இங்க வந்து ஒரு நேம் வெப்சைட் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் பார்த்து நான் வந்து ஆப்வியஸ்லி நான் வந்து டிக் மார்க் பண்ணுவேன். இங்க வந்து வேணும்னா ஐ கேன் ஆட் எனிதிங். ஸோ இங்க பாத்தீங்களா நான் எடிட் பண்ணணும், எதுனா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஐ கேன் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல ஒரு டிக் பாக்ஸ் இருக்குங்களா, அதை நான் வந்து டிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கெட் கம்ப்ளீட்டட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே நம்ம அந்த எடிட் ஆப்ஷன்ல ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்க, ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்றது என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது, இது நான் பிசினஸ்க்காக கிரியேட் பண்றோம். ஸோ ஐ வில் கிளிக் ஆன் த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, சோ இந்த மாதிரி கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். சரிங்களா, இந்த கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நான் வந்து என் வாட்ஸ்அப்ல இருக்க நம்பர்ஸ்குள்ள ஐ கேன் கனெக்ட். அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் பிசினஸ் நம்பர் ஏற்கனவே எனக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் நம்பர் நான் யூஸ் பண்ணிருந்தேன்னா அது கூட ஐ கேன் இன்டர்லிங்க் ஓவர் ஹியர். இட்ஸ் ஃபார் மை பிசினஸ் பர்பஸ். வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா, சொன்ன மாதிரி என்னுடைய பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர். ஸோ முக்காசி பேர் நீங்க எல்லாம் வந்து பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருப்பீங்க. ஸோ பிசினஸ் வாட்ஸ்அப் இருந்தா நீங்க வந்து அதே பண்ணலாம். ஆர் எக்ஸிஸ்டிங் ஒன் நீங்க எந்த நம்பர் யூஸ் பண்றீங்க அதை நீங்க வந்து வெரிஃபை பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம். சோ ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு கண்டினியூன்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இங்க வந்து நம்ம கேட்டகரி செலக்ட் பண்ணோம், என்ன மாதிரி பிசினஸ் பண்றோம். சரிங்களா,
சோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய இது பண்ணலாம். நம்ம வந்து மியூசிஷியன் பிராண்டா, பிளாகரா, க்ளோதிங் பிராண்டா, கம்யூனிட்டியா, எஜுகேஷனா, சோ எதுன்னு சொல்லிட்டு நான் இங்க செலக்ட் பண்ணணும் கிளியரா. சோ இங்க வந்து நான் என்ன செலக்ட் பண்ண போறேன்னா, நான் வந்து க்ளோதிங் பிராண்ட், நான் வந்து ஒரு துணி கடை வச்சிருக்கேன், அதுதான் வந்து நான் பேஜ் கிரியேட் பண்றேன். நான் க்ளோதிங் பிராண்ட் டிக் பண்ணி நான் டன் கொடுத்தேன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து என்னுடைய டிஸ்பிளே ப்ரொஃபைல் வந்து ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டன் வந்து நான் விஷுவல் பேஸ் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஷோ இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ரிலேட்டட் டு க்ளோதிங் பிராண்ட்னு சொல்லிட்டு அதை இங்க வந்து விசிபிளா காமிக்கும். சோ இங்க வந்து நம்ம வந்து பிசினஸ் சூஸ் பண்ணணும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸா கிரியேட்டர், நம்ம வந்து பிசினஸ். சோ நான் வந்து நீங்க பிசினஸ் நான் கிரியேட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஃபார்ம் ஆகும். ஏற்கனவே வந்து நம்மளுடைய பிசினஸ் இமெயில் ஐடி, போன் நம்பர், அதே மாதிரி பிசினஸ் அட்ரஸ் எல்லாமே நம்ம இங்க ஃபில் பண்ணிட்டு அப்புறமா we need to give click on next. சோ நெக்ஸ்ட் கொடுத்தனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ். என்னுடைய பிசினஸ் நான் இங்க ரன் பண்றேன், அதோடைய ஸ்ட்ரீட் அட்ரஸ், நம்பர், போஸ்ட் கோடு அதெல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது. எல்லாமே நான் இதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க டிஸ்பிளே கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ல வந்து பட்டன் கர்சர் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து நான் வந்து எனேபிள் பண்ணணும். சோ நான் எனேபிள் பண்ணனா என்ன ஆகும்னா ஆப்வியஸ்லி இட் வில் பி விசிபிள் ஃபார் எவ்ரிபடி, இட் வில் பி விசிபிள் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, இங்க வந்து அந்த பிளாங்க்ல இருக்க ஷோன் சரிங்களா, ஒரு கோடு மாதிரி ஒன்னு ரிசீவ் ஆகும். அந்த கோடு வந்து we can paste it and we can enable it. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா now you can return to the screen. on top screenல போயிட்டீங்கன்னா இங்க ஒரு arrow தெரியுதுல, ஒரு arrow mark மாதிரி. சோ அந்த arrow mark வந்து நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணி இது பண்ணோம்னா ஆப்வியஸ்லி நம்ம வாட்ஸ்அப்போ ஆட் ஆயிடும். சொன்ன மாதிரி எது நான் பிசினஸ் வாட்ஸ்அப்போ இல்லாட்டி பர்சனல் வாட்ஸ்அப் எது நான் இது பண்றேனோ என்டாக் பண்றேனோ அது வந்து டேக் ஆயிட்டு it will be shown over here. சோ இங்க பாருங்க, சோ டீடைல்டா இருக்குங்களா, நம்ம போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம், நம்ம கடை பேரு, நம்ம என்ன மாதிரி பிசினஸ் பண்றோம், பிராண்டிங், மென்ஸ் வேர், என்ன நம்ம டீடைல் போட்டுறோம், அட்ரஸ், எவ்ரிதிங் will be visible to the customer. everything will be visible to the customer. அதே மாதிரி பாருங்க வெப்சைட்டும் இருக்குது. சோ இன்கேஸ் என்கிட்ட வெப்சைட் இருந்தாலும் அதுவும் இது பண்ணலாம் சரிங்களா. சோ இது மாதிரி தான் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் கலர்ஃபுல்லா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து it will be more attractive. இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்லைட்ஸ் கவர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய பதில வந்து ஆன்சர் பண்றோம் சரிங்களா. பிகாஸ் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும், இந்த கான்செப்ட் இதே புதுசா இருக்கும். சோ தயவு செஞ்சு உங்க சைட்ல வந்து சாட் பாக்ஸ்ல வந்து இருக்கும், அதுலயும் கேள்விகள் கேளுங்க. இல்லாட்டி கடைசியில வந்து செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க தனியா டைம் ஒதுக்கிக்கிறோம், உங்க கேள்விகளை வந்து கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்றோம். இங்க நம்ம பார்க்க போறது இன்ஸ்டாகிராம் உடைய ஃபீச்சர்ஸ். ஸோ எப்படி நம்ம பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி இன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ஸ்டாகிராம் ஃபீச்சர்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு டாப் ஒரு 5 ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். போஸ்ட் பண்ணலாங்க, போட்டோஸ், வீடியோஸ், அதை நம்மளால போஸ்ட் பண்ண முடியாது. சொன்ன மாதிரி ஸ்மால் 90 செகண்ட்ஸ் வீடியோஸ் கூட நம்ம அப்லோட் பண்ணலாம். ஒரு ஃபன் ஃபேக்டரா ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 150-200 ஃபாலோவர் இருக்காங்கன்னா சடனா என் கடையில வந்து மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் சர்வீஸ் பண்ற ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது, இல்லாட்டி என் கடையில வந்து புது பொருள் வந்திருக்குன்னா நான் லைவா கூட நான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். ஸோ என் ஆடியன்ஸ் வந்து இன்ஸ்டன்டா அவங்க வந்து they can approach me சரிங்களா. அதே மாதிரி ஆட்ஸ் இருக்குது, ஸ்டோரி ஹைலைட்ஸ், அதே மாதிரி டெம்பரரி ஸ்டோரி கூட. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம கரெக்டா நம்ம பேஜை வந்து நல்ல கலர்ஃபுல்லா, மீனிங்ஃபுல்லா நல்லா நம்ம ஷோகேஸ் பண்ணணும். ஆப்வியஸ்லி நமக்கு ஆடியன்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு. ஸோ நம்ம இந்த ரீல், போஸ்ட், ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருந்தோம்ல, இது எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு கிரியேட் இன்ஸ்டாகிராம் சரிங்களா, ஹவு டு கிரியேட் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ இங்க பாருங்களா, இங்க உங்களுக்கு ஒரு பிளஸ் சைன் மாதிரி ஒன்று தெரியுதுங்களா, இந்த பிளஸ் சைனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அதை வந்து நான் கிளிக் பண்ணுவேன். சோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து என் கேலரியில இருக்கிற போட்டோஸ், நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் வந்து துணிகளை வச்சிருக்காரு. ஸோ வந்து நான் ஏற்கனவே நல்லா கிளியரா போட்டோஸ் எடுத்திருப்பேன்னா அந்த கிளியரான போட்டோஸ் எடுத்த போட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ பாத்தீங்களா, எந்த போட்டோஸ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க எஃபெக்டா ஆட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நார்மலா இல்லாட்டி நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்கும். நீங்க அந்த நிறைய கலர் ஷேட்ஸ்ல வந்து நீங்க எது வேணா செலக்ட் பண்ணலாம். சொன்ன மாதிரி பிரசன்டேஷன் தாங்க ஒரு முக்கியம். ஸோ உங்க துணி அந்த கலர், அந்த லைட்னிங் எந்த மாதிரி எது மேட்சா இருக்குதோ அதை நீங்க அப்லோட் பண்ணலாம். இங்க நம்ம பார்க்க போறது போஸ்ட் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, போட்டோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஒன்ஸ் நம்ம போஸ்ட் செலக்ட் பண்ணி கேலரியில இருந்து அப்லோட் பண்ணி கலர் பேக்ரவுண்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கேப்ஷன் ஆட் பண்ணணும் சரிங்களா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் இருக்குது. ஸோ இந்த டிஷர்ட் வந்து எந்த ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஒரு சின்ன நோட் எழுதிட்டு நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி இருக்குது, டிக் இருக்குல்ல, அந்த டிக் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணனா obviously it will get enabled. முக்கியமானது ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்,
அது என்ன மாதிரி ப்ராடக்ட் ஹேஷ்டேக்ஸ் போட்டீங்கன்னா தான் இட் வில் எனேபிள் ஆகும். சரிங்களா? ஸோ போட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது என்ன மாதிரி ப்ராடக்ட், நீங்க எந்த போட்டோஸ் போடுறீங்களோ அது நம்ம டீடைலா எழுதணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன். சரிங்களா? அது பத்தி கொஞ்சம் இன்டெப்தா டீடைல்டா வந்து எழுதணும். அதே மாதிரி ஹேஷ்டேக். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஹேஷ்டேக். சரிங்களா? இந்த ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஹோம் டெக்கர் ஹேஷ்டேக், ஹோம் டெக்கர் கோல்ஸ், இல்லாட்டி வந்து யோர் ஸ்டைல் யோர் ஹோம் ஹேஷ்டேக். அது மாதிரி வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஹேஷ்டேக் ஷர்ட்ஸ், ஹேஷ்டேக் ப்ளூ ஷர்ட்ஸ், ஹேஷ்டேக் ஏஷியன் ஷர்ட்ஸ், அது மாதிரி நம்ம ஹேஷ்டேக் வைப்ரண்ட் கலர்ஸ் போட்டீங்கன்னா வைடர் ஆடியன்ஸ்க்கு வந்து இட் கெட் ரீச். ஸோ இங்க சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஹேஷ்டேக் போட்டு டிராவலோ பிசினஸோ நம்ம எது அப்லோட் பண்ணமோ நம்ம பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை பத்தி நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி இமோஜிஸ், நிறைய கலர்ஃபுல்லான இமோஜிஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. இது நம்ம பேசிக்கா வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிக்கணும். நீங்க வந்து எது பெஸ்டா இருக்கோ நீங்க இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வேணும்னா நீங்க யாராவது டேக் கூட பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யாரோ ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு துணி கடை வச்சு உங்க பயர்ஸ்ல இருக்காருன்னா அவரு கூட நீங்க அந்த போட்டோஸ்ல வந்து ஹேஷ்டேக் வந்து நீங்க பண்ணீங்கன்னா பண்ணலாம். ஸோ வந்து இட் வில் பி மச் மோர் வைடர் ரீச். ஸோ இங்க பாத்தீங்களா ஒரு போட்டோ, ஒரு டிஷர்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ அப்லோட் பண்ணி கலர் எஃபெக்ட்ஸ் தான் போட்டு டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி தாங்க நம்மளுடைய யூசர் பேஜ்ல தெரியும். சரிங்களா? இது மாதிரி தான் நம்ம யூசர் பேஜ்ல தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்து எப்படி வந்து ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதே மாதிரி அந்த பிளஸ் சைன் வந்து பாத்தீங்களா நம்ம ஐகானை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆப்ஷன் வரும் பாத்தீங்களா, போஸ்ட் டு ஸ்டோரி ரீல்ஸ்னு வரும். அந்த ரீல்ஸ் நம்ம கிளிக் பண்ணிருக்கோமா கேலரியில இருந்து இருக்கிற போட்டோஸோ வீடியோஸோ எது நான் வந்து வேணா நான் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஐகான் பட்டனை நான் கிளிக் பண்ணுவேன். ஸோ இந்த ஐகான் கிளிக் பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணேன்னா ஸோ ஆப்வியஸ்லி கேலரியில வந்து இட் வில் கெட் செலக்டட். செலக்ட் ஆனதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் ஆட் ஓவர் ஹியர். ஐ வில் ஆட் திஸ் பர்டிகுலர் ரீல். ஸோ இந்த ரீல் நான் ஆட் பண்ணும் போது நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொடுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்களா இந்த ஸ்கிரீன்ல தெரியுது ட்ரெண்டிங், ஒரிஜினல் ஆடியோ, கீழே நான் சேவ் பண்ண ஆடியோஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த வீடியோ போது அந்த ஆடியோ நான் செலக்ட் பண்ணேன்னா எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. அந்த ஆடியோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணேன்னா இந்த வீடியோ பிளே பண்ணும் போது ஆப்வியஸ்லி அந்த ஆடியோ கூட வில் பி விசிபிள். ஒன்னும் டிலைட்ஃபுல்லா இருக்கும் கஸ்டமருக்கு பாக்குறதுக்கு. நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்க கடை பத்தி, இந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டோ அட்டாச் பண்ணும்போது அவங்க பிளே பண்ணும்போது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இன்னும் கொஞ்சம் என்லைட்டனா இருந்தா இன்னும் கொஞ்சம் ரீச் வந்து இட் வில் பி பெட்டர். அவங்க பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்டோரி ஃபீச்சர்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டோரி எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிளஸ் சைன் நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டோரி டேப்ல வந்து என் கேலரியிலயோ இமேஜ் நான் எங்கேயோ சேவ் பண்ணியிருக்கணும். எந்த பர்டிகுலர் போட்டோ வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணி ஐ வில் அப்லோட் பண்ணணும். இது மாதிரி நான் எழுதலாங்க. ஸோ பாத்தீங்களா இங்க வந்து ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்க பாத்தீங்களா. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பர்டிகுலர் நீங்க எந்த போட்டோ போடுறீங்க, துணி கடையா, மேனுபேக்சரிங்கா, ட்ரேடிங்கா, சர்வீஸா, நீங்க எந்த பிசினஸ் பண்றீங்களோ அந்த போட்டோ நீங்க ஸ்டோரி போடும்போது நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேப்ஷன் லைன்ஸ் எழுதலாம். அதே மாதிரி நீங்க இமோஜிஸும் யூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்களா ஸ்பெஷல் சைன்ஸ் எது, இமோஜிஸும் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குதோ உங்க பிசினஸ் சூட் ஆகிற மாதிரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒன்ஸ் இந்த கேலரியில இருந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், இமோஜிஸ் ஆட் பண்ணிட்டோம், எல்லாருமே நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இங்க சேவ் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க நாங்க என்ன பண்ண போறோம்னா உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பிளே பண்றோம். சரிங்களா? ஸோ அதோட எஃபெக்ட் நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம பண்ணி எப்படி நம்ம பிசினஸ் பிரசென்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ இதுதாங்க இங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருக்கோம், ஸ்கிரீன்ஷாட்ஸ். சரிங்களா? ஸோ சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற பிசினஸ் நம்ம இது பண்ணாமோ நம்ம வந்து கலர்ஃபுல்லா இது பண்ணோம்னா நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. ஆடியன்ஸ் ரீச் வந்து நிறைய விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதனால நம்ம பிசினஸும் பூஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்கு. லைவ் ஃபீச்சர்ஸ். ஸோ வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லைவ் ஃபீச்சர்ஸ் பத்தி பேச போறோம் இன்ஸ்டாகிராம்ல. லைவ் ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். சரிங்களா? இந்த ஐகான் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளஸ் ஐகான், அதை வந்து நான் கிளிக் பண்ணுவேன். ஸோ நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க தெரியுதுங்களா நம்ம போஸ்ட் பார்த்துட்டோம், ஸ்டோரி பார்த்தோம், ரீல் பார்த்தோம், கடைசியா ஒரு லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு இது காமிக்கும். ஸோ வந்து ஐ வில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். சரிங்களா? ஸோ நம்ம இது பண்ண ரெக்கார்ட் பண்ணனா ஆப்வியஸ்லி இட் வில் ஷோ எத்தனை பேர் பாக்குறாங்க. ஸோ எனக்கு என்ன தேவைப்பட்டோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேசலாம். சரிங்களா? இது பண்ணது பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ப்ராட்காஸ்டிங். இது யார் பண்ணுவோம், நம்ம பண்ணோம்னா இப்போ நம்ம கடையில ஒரு புது பொருள் வந்திருக்குது, புது ஸ்டாக் வந்திருக்குன்னா எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகணும்ல. ஸோ அதனால வந்து நான் லைவ் போகும். சரிங்களா? இங்க வந்து எப்படி வந்து நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணுறதுன்னு இன்ஸ்டாகிராம்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறதுன்னு. சரிங்களா? ஆட்ஸ் ரன் பண்ணதுனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ண முடியாது. நம்ம பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ண முடியும். நான் வந்து இப்போ நான் பிசினஸ் சென்னைக்குள்ள பண்றேன்னா சென்னை மட்டும் கிடையாது, மதுரையில பண்றேன்னா மதுரை பயர் சிலர் மட்டும் கிடையாது, திருச்சி சேலம் பண்றேன்னா நான் ஏன் பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும் கிடையாது,
இந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து வைடர் ஆடியன்ஸ் கேன் பி இந்தியால இருக்கலாம், அவுட் சைட் இந்தியா இருக்கலாம். ஸோ வந்து மார்க்கெட் கன்சம்ஷன் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இது காஸ்ட் எஃபெக்டிவ்னால என் பிசினஸ் வந்து ஈஸியா பூஸ்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லைட் ஷேர் பண்ணோம். நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி அவங்க பிசினஸ் பூஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க பிசினஸ் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. விசிபிலிட்டி நம்ம வீட்லயோ கடையிலயோ உட்காந்து நான் வந்து ஆட் பண்ண முடியுது, விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஸோ வந்து பெரிய பையர் செல்லர் நெட்வொர்க் கிடைக்குது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எங்கேஜிங்கான ஃபார்மேட்ஸ், ஒரு பேசிக்கா போர் அடிக்காம ஒரு போட்டோஸ் மட்டும் கொடுக்காம ரீல்ஸ், சரிங்களா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், லைவ்ஸ் நிறைய விதத்துல வந்து என்னால ப்ராட்காஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமா நீங்க லாக் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம அந்த போஸ்ட், ரீல், வீடியோ எது வேணா நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது, அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா, பூஸ்ட் போஸ்ட்னு. சரிங்களா, சோ எந்த வீடியோ வேணுமோ சொல்லிட்டு அந்த இருக்கிற வீடியோவோ போட்டோஸோ வந்து நான் பூஸ்ட் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி இட் வில் ரீச் மை வைடர் ஆடியன்ஸ். சரிங்களா, இது இங்க நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா, இது எதுக்காக பண்றோம், மோர் வெப்சைட்ஸ்க்கா, இதுக்காக இல்லாட்டி என் பிசினஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் செலக்ட் த சேம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தேன்னா ஆப்வியஸ்லி இட் வில் ரீச் த பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ். சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளுங்க. யூ கேன் நேம் யுவர் ஆடியன்ஸ். உங்க ஆடியன்ஸ் யாருன்னு பண்றீங்க, நீங்க பிசினஸ், நீங்க எந்த பிசினஸ் பொறுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆடியன்ஸ் நேம் வச்சு நீங்க என்டாக் பண்ணி லொகேஷனை எனேபிள் பண்ணலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். சரிங்களா, ஸோ வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்க கேட்டகரி எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா எந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா ஈஸியா வந்து அவங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி நம்மளுடைய ஏஜ் அண்ட் ஜெண்டர், இப்போ பிரைமரி ஆடியன்ஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பிசினஸ் பண்றேன், எனக்கு வந்து இப்போ 40 வயசு, பட் ஆனா என்னுடைய ஆடியன்ஸ் நான் யார் டார்கெட் பண்றேன், நான் டிஷர்ட் விற்கிறேன், இல்லாட்டி ஒரு ஷர்ட் வைக்கிறேன், ஒரு கலர்ஃபுல்லான டிஷர்ட் வைக்கிறேன்னா என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு. ஸோ அது ஏஜ் ஜெண்டரும் நான் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என் ஏஜ் ஜெண்டர் நான் வைக்கிறதுனால ரீச் நிறைய இருக்கும். சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. ஸோ நான் டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டா வச்சேன்னா இந்த ஆட் வந்து கரெக்டா அவங்களுக்கு போய் சேரும். ஸோ இது எல்லாமே நான் முடிச்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, மார்ச்னு. அதை நான் கிளிக் பண்ணி என்னுடைய பட்ஜெட்டை நான் செலக்ட் பண்ணுவேன், எவ்வளவு நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரிங்களா, எவ்வளவு நான் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறேன், 6 நாளைக்கும் 5 நாளைக்கும் சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி நான் ஓகேன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி ஒரு ஆப்ஷன் வரும் பேமெண்ட்னு. ஸோ சொன்ன மாதிரி இந்த ஆட் மட்டும் we need to payங்க. சொன்ன மாதிரி நான் ஒரு நாளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், 2-3 நாள், எத்தனை நாள் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும், வெதர் நீங்க வந்து விசா கார்டா, மாஸ்டர் கார்டா, பேபாலா, எப்படி நீங்க பே பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி நான் எனேபிள் பண்ணனா ஆப்வியஸ்லி இட் வில் பி விசிபிள் டு எவ்ரிபடி. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நல்ல கவனிப்பா பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட உங்க கேள்விகள் கேளுங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்றோம். அதுக்காகவே தனியா வந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிக்கிறோம். ஸோ நீங்க செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட உங்க கேள்விகள் கேட்கலாம். டிப்ஸ் டு மேக் யுவர் பெட்டர் யூஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த என்னென்ன சர்டன் டிப்ஸ் நம்ம தர போறோம், எப்படி இந்த இன்ஸ்டாகிராம பெட்டரா யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷோ கேஸ் யுவர் ப்ராடக்ட், கிளியரான போட்டோ. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம இன்ஸ்டாகிராம்ல எதனா ஒன்று அப்லோட் பண்ணும் போது விசிபிலிட்டி, கிளாரிட்டி இருக்கணும். நம்ம கலர்ஃபுல்லா நல்ல போட்டோ இது பண்ணீங்கன்னா, பிரைசிங் டீடைல் எல்லாமே கிளியரா போட்டோம்னா வைடியர் ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி ரீல்ஸ், இப்போ போட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ணாம நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணி கலர்ஃபுல்லான ரீல்ஸ், ஷார்ட் ரீல்ஸ், ஒரு நல்ல மியூசிக், நல்ல பேக்ரவுண்ட் கலர்ஃபுல்லா போட்டோம்னா இன்னும் ஆடியன்ஸ் ரீச் ஆகும். சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேஷ்டேக், இமோஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனா ரீச் நிறைய இருக்கும். பாத்தீங்களா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், ஹேஷ்டேக் மேட் இன் இந்தியா, சப்போர்ட் லோக்கல். அது மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நீங்க ஹேஷ்டேக் யூஸ் பண்ணீங்கன்னா வைடர் ரேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள், நான் வீட்லயே ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு, என்னுடைய பிசினஸ் பிளேஸ் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு பையர் செல்லர் கிட்ட இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்தா நான் டைரக்டா வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் சாட் பண்ணி டீல க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இதை நான் ரெகுலரா மெயின்டைன் பண்ணி கன்சிஸ்டன்டா வந்து நான் அந்த பேஜ்ல அப்டேஷன்ஸ் கொடுத்தேன்னா என்னுடைய பையர் செல்லருக்கும் தெரியும் நான் வந்து மார்க்கெட்ல லைவா இருக்கிறேன். நானும் வந்து எனேபிள் பண்ணி எனக்கு புது புது ப்ராடக்ட்ஸ் வருது, நான் வர ப்ராடக்ட்ஸ் எவ்ரிடே வாரத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து நான் அப்டேட் பண்ணேன்னா என்னுடைய பையர் செல்லருக்கும் தெரியும் என்னன்னா புது புது ப்ராடக்ட்ஸ் என்னுடைய கடைக்கு வந்திருக்கு. ஸோ வந்து நான் கான்சிஸ்டன்டா இது பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபீட்பேக், டெஸ்டிமோனியல்ஸ் வந்து நம்ம அப்பப்போ ஆன்சர் பண்ணோம்னா நம்ம பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வைடா ரீச் ஆகும். ஒரு குயிக்கா ஒரு 2 மினிட்ஸ்ங்க ஒரு ரீகேப் மட்டும் நம்ம பண்ணிடலாம். நம்ம என்னன்னா இதை பத்தி பேசணும்னா இன்ஸ்டாகிராம எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து என்னுடைய பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிருந்து, அதே மாதிரி ஸ்டோரிஸ், ரீல்ஸ்,
போடுறதுனால எனக்கு என்ன லாபம், மேனுபேக்சரிங் ட்ரேடிங் சர்வீஸ் பண்றதுனால எனக்கு என்ன லாபம், அதே மாதிரி எப்படி என்னோட பிசினஸ் பூஸ்ட் பண்ணலாம், சரிங்களா, லைவா நான் போயிட்டு எப்படி பூஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி நிறைய டிப்ஸும் நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணோம். இந்த பர்டிகுலர் செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சொன்ன மாதிரி மிக்க பெரிய பெரிய நன்றி இப்போ தமிழ்நாடு கஸ்டமர்ஸ். மாசம் மாசம் வந்து எல்லாருமே வந்து ஆன் டைம் ஜாயின் பண்ணி நீங்க வந்து நல்லா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இந்த மந்த்தும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றி, சரிங்களா. சோ இன்கேஸ் கேள்வியில இருந்தா கேளுங்க, நம்ம வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணி நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சரிங்களா. நன்றி கஸ்டமர்ஸ், தேங்க்யூ.